அதில் வந்து இவர் ஒருமையில் பேசுகிறாராம். அஜித் சொன்னால் ஒருமையில் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் கேட்கலையாம். எல்லாரையும் சூர்யாவை பேசுகிற மாதிரி சிம்புவை பேசுகிறோம், எல்லாரையும் ஒருமையில் பேசுகிறேன். அவர் இதோட எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவரும் அஜித்தும் அவரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. ஸோ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உளவியலாக ஒரு தாக்கம் இருக்குது ஹீரோக்களுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க காமெடி நடிகர்கள் தானேன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காமெடி நடிகர்கள்னாக்கா இவங்க படமே ஓடாதுன்னு சொல்லி காமெடி நடிகர்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு கட்டத்தில் உங்களுக்கே நல்லா தெரியுங்கன்னா, 2 கவுண்டமணி செந்தில் 2 பேருக்குள்ள ஈகோ தான் தனித்தனியாக அவங்க படம் பண்ண போனது. அது கவுண்டமணி தனியாகவே கேட்டால் என்னால் பண்ண முடியும், சோலோவாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது. அப்படி அதே மாதிரி கேட்டால் விவேக்கும் வடிவேலுமே சேர்ந்து பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க தனித்தனியாக போயிட்டாங்க. ஆனால் விவேக் அவரு கூட அந்த கூட தம்பி ஒருத்தர் இருப்பார்ல, அது செல் பேர் சொல்லுவாங்கல்ல, அவர் கூட வச்சுருந்தா அவரு சில நடிகர்கள் அவரோட சேர்ந்து நடிக்கிறவங்க, இதில் நடிக்கிறவங்களும் அதில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. வடிவேலோட இருக்கிறவங்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் வடிவேல் பெரிய ஒரு பெரிய டீமை வச்சுருந்தார்.